ஹாய் செல்ல குட்டீஸ். நாம் இன்னைக்கு 3rd ஸ்டாண்டர்ட் தமிழில் 7th லெசன் பார்க்க போகிறோம். இறகு யாருடையது? 7வது படம் இறகு யாருடையது. இதில் பாருங்கள், ஒரு பாப்பா இருக்கா, அவள் கையில் ஒரு இறகு இருக்குது, அவள் பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு நாய்க்குட்டி இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், கயல் ஓர் இறகினை கையில் வைத்திருந்தாள். கயல்ன்றது அந்த பாப்பாவோட பேர். இறகினை கன்னத்தில் வைத்து எவ்வளவு மென்மையான இறகு என்று நினைத்தாள். அப்போது அவளின் செல்ல நாய்க்குட்டி அருகில் ஓடி வந்தது. மெதுவாக குறைத்து கொண்டே அவளை உரசியது. அப்போ கையில் என்ன செய்யறா, அவன் கையில ஒரு இறகு வச்சிருக்கா. அந்த இறகு என்ன செய்யறா, கணத்துல அப்படி வருடி கொடுத்து இவ்வளவு மென்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அப்போ அவளோட செல்ல நாய்க்குட்டி ஓடி வந்து அவள் பக்கத்துல வந்து குறைக்குது. இந்த இறகு உன்னை போலவே மென்மையாகவும் அழகாகவும் இருக்கிறது அல்லவா என்று சிரித்து கொண்டே நாய்க்குட்டியிடம் கேட்டாள். நாய்க்குட்டியை பார்த்துங்க பாரு, இந்த இறகு வந்து எப்படி இருக்கு, உன்னை மாதிரியே மென்மையாகவும் இருக்கு, அழகாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த இறகை இவளுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இது இவளுக்கு எங்கிருந்து கிடைத்தது, எதனுடையது என தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தது நாய்க்குட்டி. சட்டென்று இறகை அவளிடமிருந்து பிடுங்கி கொண்டு ஓடியது. இதனை பார்த்ததும் கயலுக்கு ஒரே சிரிப்பு. என்ன செய்யறா, கையில் வச்சிருக்கா இல்லையா, அந்த நாய்க்குட்டி நினைக்குது, இந்த இறகு வந்து கையலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இறகு எந்த பறவையோடது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு என்ன செய்யறா, அந்த நாய்க்குட்டி கையில் இருக்கிற அந்த இறகை டக்குன்னு பிடுங்கிட்டு வேகமாக ஓடியது. அதை பார்த்த உடனே கையலுக்கு சிரிப்பு வருது. சரிங்களா? நாய்க்குட்டி ஓடிய வழியில் உழவர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். நாய்க்குட்டி போற வழியில முதல்ல உழவரை பார்க்குது. உழவர்கிட்ட என்ன கேட்குது, உழவர் ஐயா, இந்த இறகு யாருடையது என்று கேட்டது. கழுத்து நீண்ட பறவைதான், கண்டுபிடி பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, ஒரு குழு மட்டும் கொடுக்குறாரு. கழுத்து நீண்ட பறவை, அது என்ன பறவைன்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்று சொல்லிவிட்டு சிரித்தார். அப்போது கூ கூ என்ற இனிமையான குரல் கேட்டது. ஆம், நம் குயிலக்கா தான் அது. நாய்க்குட்டி குயிலக்காவிடம் ஓடியது. கூவும் குயிலக்கா, இந்த இறகு யாருடையது என்று கேட்டது. குயிலக்காட்ட போய் கேட்குது, இந்த இறகு யாருடையது. குயிலக்கா நாய்க்குட்டியிடம் சிறிது நேரம் விளையாட விரும்பியது. நான் கூவும் பறவை, அது அகவும் பறவை, கண்டுபிடி பார்க்கலாம் என்றது. குயில் என்ன சொல்லுது, குயில அடுத்த குழுவா கொடுக்குது. சரியா? என்ன சொல்லுது, நான் கூவும் பறவை, அது அகவும் பறவை அப்படின்னு சொல்லுது. அருகில் இருந்த செவ்வந்தி பூ சட்டென்று சிரித்து விட்டது. அப்ப பக்கத்துல யார் இருக்கா, ஒரு செவ்வந்தி பூ இருக்கு, அது சிரிக்குது. உடனே நாய்க்குட்டி, செவ்வந்தி பூவே, இந்த இறகு யாருடையது என்று கேட்டது. செவ்வந்தி பூ கிட்ட கேட்குது. அப்போ கொண்டையுள்ள பறவை, அது கண்டுபிடி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தது. என்ன சொல்லுது, அது கொண்டை இருக்கிற பறவை அப்படின்னு சொல்லுது. பாருங்க, இந்த படத்தை பாருங்க. நாய்க்குட்டி பாருங்க, வாயில இறக வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையா போய் கேட்குது, அந்த இறகு யாரோடது, அந்த இறகு யாரோடது அப்படின்னு. அருகே ஒரு பாட்டி கூழ் விற்று கொண்டிருந்தார். அங்க ஒரு பாட்டி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கூழ் வித்துட்டு இருக்காங்க. கூழ் விற்கும் பாட்டியே, இந்த இறகு யாருடையது என்று கேட்டது. என் அன்பான நாய்க்குட்டியே, உனக்கு தெரியாதா, அதுதான் நம் தேசிய பறவை, கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. நம்மளோட தேசிய பறவை எதுப்பா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட தேசிய பறவை என்னன்னு என்று கேட்டுவிட்டு பொக்கை வாய் தெரிய சிரித்தார். பாட்டி என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. அடுத்து, என் நண்பரிடம் கேட்டு நானே தெரிந்து கொள்கிறேன் பாட்டி. யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு அந்த குட்டி நாய்க்குட்டி என்ன செய்யுது, நான் போய் என்னோட நண்பர்கிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு அருகில் உள்ள காட்டிற்குள் ஓடியது. அங்கே குள்ளநரி வெள்ளரி சாப்பிட்டு கொண்டிருந்தது. நாய்க்குட்டி குள்ளநரியிடம் கேட்டது. இங்க பாருங்க, நரி இருக்கா, நரிக்கிட்ட போய் நாய்க்குட்டி கேட்குது, நடனமாடும் பறவை, அது கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது என்று கூறியதும் குள்ளநரி கிட்ட போய் கேட்குது. கேட்ட உடனே குள்ளநரி என்ன செய்யுது, அது நடனமாடும் பறவை, அது என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, இப்ப அந்த நாய்க்குட்டி எல்லாரும் சொன்ன எல்லா விஷயத்தையும் கோர்த்து பார்க்குது. நீண்ட கழுத்து கொண்ட பறவை, நீண்ட கழுத்து கொண்டது, அகவல் ஒலி எழுப்புவது, அழகிய கொண்டை உடையது, நம் தேசிய பறவை, அது நடனம் ஆடி மகிழ்வது,
நானே கண்டுபிடித்தேனே, நீண்ட தொகை கொண்ட மயில் அண்ணன் தானே அது. என்ன செய்யுது, நாய்க்குட்டி எல்லாரும் சொன்னதையும் சேர்த்து பார்க்கும்போது அதுக்கு என்னன்னு தெரியுது, மயில் என்று சொல்லிவிட்டு தூரத்தில் தெரிந்த மயில் அண்ணாவை பார்த்த நாய்க்குட்டிக்கு சற்று நேரம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றது. என் தோழி கயலுக்கு உங்கள் இறகு மிகவும் பிடித்திருக்கிறது, அதற்கு நன்றி என்றது. மீண்டும் கயலை பார்க்க வீட்டிற்கு ஓடியது. நாய்க்குட்டியை பார்த்ததும் கயல் அதை வாரி அணைத்து கொண்டாள். பயிற்சிகளை பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்வேன். நாய் பிளஸ் குட்டி, இதனை சேர்த்து எழுத கிடைப்பது சொல் பாருங்க, நாய்க்குட்டி. கண்டுபிடி, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு பிளஸ் பிடி. நீண்ட தொகையுடைய பறவை மயில். வினாக்களுக்கு விடையளிப்பேன் பாருங்க. இதுல இறகினை கையில் வைத்திருந்தவர் யார்? இறகினை கையில் வைத்திருந்தவர் கயல். இறகுக்கு உரிய பறவை எது? இறகுக்கு உரிய பறவை மயில். மயில் பற்றி 4 வரிகள், 4 தொடர்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல பாருங்க, பிடித்த இறகை வரைந்து வண்ணம் தீட்ட சொல்லியிருக்காங்க. இதுல நான் இங்க எழுதியிருக்கேன் மயிலை பத்தி. மயில் நமது தேசிய பறவை, இது நீண்ட தோகையுடையது, இதற்கு அழகிய கொண்டையும் நீண்ட கழுத்தும் இருக்கும், இது அகவல் ஒலி எழுப்பும். இதுல பாருங்க, மான்குட்டியின் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி கதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஒரு காட்டுல ஒரு மான்குட்டி இருக்கு. அந்த மான்குட்டி என்ன செய்யுது, அம்மா என்னை பாருங்கள், என் நண்பர்களிடமிருந்து மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுது. இது என்னது, மான்குட்டியோட அம்மா. மான்குட்டியிலிருந்து இருந்திருக்கு பார்த்தீங்களா, இது மான்குட்டி. இதை பார்த்தா மான்குட்டி மாதிரி தெரியுதா? இல்லை. இங்க பாருங்க, மயிலோட ரெக்கை இருக்கு, யானையோட காது, தும்பிக்கை, தந்தம், கழுத்து யாரோடது, ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து. கால்கள் பாருங்க, யாரோட கால் இது, வாத்தோட கால். இந்த மாதிரி ஒரு ஆள் போய் அம்மா கிட்ட நின்னா அம்மா என்ன செய்வாங்க, பயந்துட மாட்டாங்க பாருங்க. ஓ அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்லுது, என்னோட நண்பர்கள் கிட்ட இருந்து நான் இதை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? பாருங்க, மாத்தினதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. இந்த இருக்கா, எப்படி புல் மேய்வது, எப்படி புல் மேய்வாய் கண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏன் புல் மேய முடியாது, இதோட கழுத்து வந்து உயரமா இருக்கா, இங்க என்ன இருக்கு, தந்தம் இருக்கு. இந்த தந்தத்தால கீழே குனியும் போது என்ன செய்யும், கழுத்தை முதல்ல குனியவும் முடியாது. இங்க பாருங்க அது எவ்வளவு சிரமப்படுதுன்னு. எதிரிகள் வந்தால் எப்படி வேகமாக ஓடுவாய் அப்படின்னு கேக்குது. வாத்தால வேகமா ஓட முடியாது. வாத்து என்ன செய்யும், இந்த கால் இப்படி தட்டையா இருக்கிறனால வாத்தோட கால்கள் நீந்துறதுக்கு ஏத்தாப்புல, தண்ணியில நீந்துறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, வேகமா ஓட முடியாது. சரியா? அப்ப அவங்க அம்மா கூடயே கூட்டிட்டு போய் சொல்றாங்க, அட ஆமாம், வாங்கியதை திருப்பி கொடுத்து விடுகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லுது. அது என்ன செய்யுது, கஷ்டப்படுறது பார்த்த உடனே அதால உணவு சாப்பிட முடியல, வேகமா ஓட முடியாது, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யுது, வாங்கினதை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. மான்குட்டி யாரிடம் எதை வாங்கி கொண்டது, இணைப்போம். பாருங்க, இதெல்லாம் இணைக்க சொல்லியிருக்கு, யார் யார்கிட்ட என்னென்ன வாங்குச்சு அப்படின்னு. இதுல பாருங்க, இதோட காதுகள் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கு, யானை கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. அப்புறம் இந்த தந்தமும் யானை கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் கால் பாருங்க, இந்த இருக்கா, யாரோட கால், வாத்தோட கால். இதோட மயிலோட தொகை இங்க வாங்கியிருக்கு. கழுத்து, இது யாரோட கழுத்து, இங்க பாருங்க, ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி கழுத்து கம்மியாக குட்டையா இருந்தா அதெல்லாம் உணவு சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது. சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க, இங்க இருந்து 2 கால் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதனால இதுல இருந்து நம்ம என்னப்பா தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அது நமக்கு தேவையானது தான். சரிங்களா? நமக்கு மற்றவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம வாங்கி வைக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது. சரிங்களா? எந்தெந்த விலங்குகளுக்கு எது தேவையோ அதை கடவுள் கொடுத்துருப்பாரு. இங்க பாருங்க, இப்ப இதுக்கு வந்து ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்து நீளமா இருந்தாதான் அதெல்லாம் உணவு சாப்பிட முடியும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. வாத்துக்கு தண்ணியில நீந்துறதுக்கு வசதியா அதுக்கான கால்கள் அமைஞ்சிருக்கு. யானைக்கு அதோட காதுகள் வந்து பெருசா இருந்தாதான் காது பக்கத்துல சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வரும்போது அது என்ன செய்யும், அதை விரட்டுறதுக்காக, அப்படி வீசுறதுக்காக அந்த காதுகள் வந்து பெருசா கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? அப்போ மானுக்கு கால் ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, வேகமாக ஓடணும். மான் வேகமாக ஓடணும்ல எதிரிகள் வரும்போது. அதனால அதோட கால்கள் வந்து ஒல்லியாக அப்படி நீளமாக இருக்கும். அதோட கழுத்து வந்து சின்னதாக இருந்தால் தான் புல் சாப்பிட முடியும். அதுக்கு ஏற்றாப்புல அதோட உடல் அமைப்பு இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் அ நைஸ் டே.